என் ரத்தத்தை எடுக்கிற? உங்க வீட்ல இருக்கானே அந்த சொட்டை டிஐஜி டெஸ்ட் பண்ண போறானா? டிஐஜி இல்லம்மா, டிஎன்ஏ. அந்த கருமம் தான் என் ஆளோட ரத்தத்தை எடுத்திருக்கான். அவன் டெஸ்ட் பண்ணிட்டா என் ஆள் போலின்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்குதான் என் ஆள் ரத்தத்துக்கு பதிலா உங்க ரத்தத்தை மாத்தி வைக்க போறேன். என்ன சிரிப்பு? டேய் ஜெயராமா, இன்னைக்கு யார் மூஞ்சிலடா முழிச்ச? ஓ, கண்ணாடியில பார்த்துட்டு என் மூஞ்சில தான் முழிச்சிருக்கேன். என்னம்மா நீ ஏமா ரத்தம் எடுத்த? யூரின் டெஸ்ட். யூரின் டெஸ்டுக்கா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு. அந்த பக்கி பைய ரங்க என் ஆளோட ரத்தத்தை எடுத்துட்டான். அவர் மாட்டிக்கூடாதுல்ல, அதுக்காக தான். தேங்க்யூ மாமா. ஐயோ, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. இந்த இடத்துல இருந்தா ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம உறிஞ்சிருவானுங்க. முதல்ல இடத்த காலி பண்ணணும். ஐயோ அம்மா. ஐயோ பாவண்டா ஜெயராமா, நீ பொது கிணறு மாதிரி ஆயிட்ட. ஆளாளுக்கு வந்து தண்ணி மொண்டிட்டு போற மாதிரி அவன் வந்து பிளட் எடுத்துட்டு போறான்ல. ஆமாண்டா, என்னத்த சொல்ற? ஐயோ பார்த்தா பரிதாபமா இருக்குப்பா. பாம்பு கடிச்ச தலையில இடி விழுந்த மாதிரி உனக்கு சோதனை மேல சோதனையா வருது இல்ல? ஏன்ப்பா இப்படி? ஐயோ தெரியலையே அப்பா. சரி, அதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை குனிய. ஏன் அஸ்கு புஸ்கு? நான் குனிஞ்சா நீ குத்திட்டு உனக்கு ரத்தத்தை எடுத்துக்குவ. முடியவே முடியாதுப்பா. குனிய மாட்டேல. ₹1. பரிஜாத்தம், இப்ப ஏன் நீ இவ்வளவு டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க? அவசியம் சொல்லணுமா? அவசியம்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு. வந்திருக்கிற 3 பேர்ல நம்ம ஒரிஜினல் பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரங்க டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணானே. ரங்க ரிசல்ட் வாங்க போயிருக்கான். அவனைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே பிளட்ட மாத்திட்டல? கவலைப்படாத மாமா, பக்கா. அந்த ரிசல்ட் மட்டும் வந்துட்டா ஏன் ஒரிஜினல் பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மத்த 2 பேரையும் ஓட ஓட சுடுறேன். ஐயோ, டோன்ட் வரி டார்லிங், நீ தான் உங்களுக்கு வாரிசாக போற. 200 கோடி ரூபாய் சொத்து நமக்கு தான். தேங்க்யூ. அம்மா அம்மா, ரிசல்ட் வந்துருச்சு. ஐயோ, ரிசல்ட் வந்துச்சு. சொல்லுங்க, சொல்லு, யார் என் ஒரிஜினல் பையன்? 3 பேரும் உங்க புள்ளைங்க தானம்மா. 3 பேருமா? என்னங்க சொல்ற? நான் சொல்லுமா, ரிசல்ட் சொல்லுது. ஐயோ, எப்படி? மாமா பிளட் நான் மட்டும் தானே மாத்தி வச்சேன். ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்கடி. 3 எஸ்கேப் ஆயிடுச்சு. இருக்காது ரங்கா. இல்லம்மா, டாக்டர் அவர் படிப்பு மேல சத்தியமா சொல்றாரு. 3 பேரும் உங்க புள்ளைங்க தானே ரிசல்ட் சொல்லுதுன்னு சொன்னாரு. யோ, நமக்கு எத்தனை பிள்ளையா? ஒரே புள்ளதான். அப்புறம் எப்படி 3மே நம்ம பிள்ளைங்க தான் ரிசல்ட் சொல்லும்? என்ன கேட்டா, டெஸ்ட் எடுக்க நீ தானே ஏற்பாடு பண்ண. என்ன ஆள விடு பாரிஜாதம். இருக்காது ரங்கா, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. இந்த ரிசல்ட் தப்பு. அட விட்டுங்கம்மா, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. அத வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏதாவது பண்ணி அவங்க வெளிய துரத்துடா சொட்ட. Who is the black sheep? யார் டேய், இந்த வீட்ல கருப்பாடு இருக்கா இல்லையோ, ஆனா கருப்பு பண்ணி ஒண்ணு இருக்குடா. எங்க இருக்குது? அது நீதான். ஐயோ 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 ஐயோ, என்னடா சத்தம்? எப்ப தெரியலையாப்பா? டேய், நம்ம தண்ணி வேண்டி தரும குரல் மாதிரில. ஐயோ, அவன் என்ன பிரச்சனை பண்றான், எது பண்ண தெரியலையாப்பா? வா வா வா.
தப்பு. ஐயா ஐயா அம்மா ஐயா இல்ல, இதுவும் தப்பு. இவன் தப்பு தப்பா கத்துறான். இவன் என் புள்ள இல்ல. அம்மா, கடைசியா ஒரு சான்ஸ் கொடுப்போமா? ஓ ட்ரை பண்ணு. வேணாமா ஓ, டேய் என்னடா பண்றான்? இருப்பா. டே பாரதலியா, எதுக்குடா கழுதிய வரி குதிரை ஆகினுங்கிற? இவன் தான் எங்க அம்மாவுடைய உண்மையான புள்ளியான்னு கண்டுபிடிக்க போறேன். சூடு போட்டு எப்படிடா கண்டுபிடிப்ப? அது ஒரு டெக்னிக்கல். ஐயோ மறுபடியும் கொண்டு வரானே. அம்மா, இவன் கடைசி வரலாம் ஐயோ அம்மா தான் கத்துறான். உங்க புள்ளியே இல்ல. டேய் சூடு போட்டா எல்லாரும் ஐயோ அம்மான்டா கத்துவான். இவங்க புள்ள அப்படி கத்த மாட்டான். வேற எப்படா கத்துவான்? கெட்ட கெட்ட வார்த்தையா கத்துவான். என்னது கெட்ட கெட்ட வார்த்தையா? ஆமா, காதே அமைஞ்சு போற அளவுக்கு அசிங்க அசிங்கமா பேசுவான். ரங்கா எதுக்கு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. சரிம்மா. ஏன்டா இதை ஆட்டிக்கிட்டு இருக்க? நான் எங்க ஆடிக்கிட்டு இருக்கேன்? பயத்துல அது தானா ஆடிக்கிட்டு இருக்கு. டேய், உனதான் அந்த சீக்கிரம் தெரிஞ்சு போச்சுல. போய் சூடு வாங்கிட்டு கெட்ட வார்த்தை திட்டு வாங்கடா. ஏடா பூதேவி, போலீஸ்காரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையில காலில் ஊந்து நான் எப்படியா மன்னிப்பு கேட்டு அங்க எஸ்கேப் ஆயிடுவேன்டா. என்ன போய் சூடு வாங்க சொல்றியாடா? டேய், நல்ல யோசனை பண்றா. 200 கோடி ரூபா சொத்து. நான் சென்னி வந்து செத்து போயிட்டா 200 கோடியா யார் அனுப்பிக்கிறது? போடா. அதான் டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சிச்சுல. போய் சூடு போட்டோன்னா 4-5 கெட்ட வார்த்தையில திட்டிடுங்க. 200 கோடி ரூபாய் சுத்து வந்துரும். தேங்காய் வாங்கி தர தேய்ச்சிக்காங்க. போமா. நான் போக மாட்டேன். செருப்பால அடிப்படா. அதான் கெட்ட கெட்ட வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சூடு வைக்கிறேன்? கெட்ட வார்த்தை எல்லாம் கரெக்டா தான் பேசுறான். ஆனா முக்கியமான வார்த்தை ஒண்ணு விட்டுட்டானே. அப்படி என்னடா முக்கியமான வார்த்தை? அது எங்க குடும்ப வார்த்தை. நாங்க சொல்ல மாட்டோம். பெரிய குடும்பம் பொல்லாத குடும்பம் போடுறாங்க குடும்பம். ஏய், சோ இவன் என் புள்ள இல்ல. பசங்களா நீங்க 2 பேரும் வாங்க. என்னடா அவனை காணோம்? அவனை மட்டுமா காணோம்? கீழே பாரு, பொம்மையும் காணோம். சை, அவன் புத்திய காட்டான பண்ணாட. அம்மா, அவன் 2 பேரையும் காணோம். இந்நேரம் ஒருத்தன் திருச்சியில இருப்பான், ஒருத்தன் மதுரையில இருப்பான். அந்த ஓட்டம் ஓடிட்டாங்க. ஓடிட்டானுங்களா? திருட்டு பசங்க. இவனுங்க 3 பேருமே என் புள்ள இல்லன்னு நேத்தே எனக்கு தெரியும். எப்படி பாரிஜாத்தம்? நேத்து ராத்திரி என் புள்ள எனக்கு போன் பண்ணா. இன்னும் 2 நாள்ல அவன் இங்க வரானா. அப்படியாமா?